நான் வந்து வீட்டில் பண்ணதுனால டீசல் அவங்க மாத்திர இன்ஜின் ஆயில் வந்து எனக்கு சரியா படலை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஷெல்லுக்கு எதுக்கு போவோம்? பெட்ரோல் போட போவோம். பெட்ரோல் போகல நம்ம போய் சாப்பிடவும் போகிறதில்ல. வண்டியோட இன்ஜின் ஆயிலு மாற்றியே ஆகணும். கொஞ்சம் மாற்றி பார்ப்பேன்னு சொல்லி தான் இப்போ நான் ஷெல்லில் போயிட்டு சிந்தட்டிக் நான் போட போகிறேன். ஸோ அது போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வாங்கி வச்சு இது கிளியராக இருக்கா இல்லை? ஒரு 2000 கிலோமீட்டர் இல்லை. என்னன்னா அவங்க கவாஸ்கி ஷோரூமில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டுது. அவங்க டாப் அப் பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு நம்ம வந்து 9000 சர்வீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒரு இதுக்கு. இங்கே பாருங்கள், அது கலரே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் எனக்கு 4500 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் அப்போயே இப்படி வந்துருச்சு எனக்கு. நேற்று தான் வந்து ஃபுல்லாகவே செயின்லாம் வந்து டீசல் போட்டு க்ளீன் பண்ணேன். பக்காவாக இருக்கு. பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஆனாலும் அவ்வளோ கருப்பாக இருக்குது. அவங்க உண்மையிலே வந்து இன்ஜின் ஆயில் மாற்றினா கூட தெரிய மாட்டேங்குது. டாப் அப் பண்ணாலும் தெரியல. மேபி இது 2000 கிலோமீட்டர் ஓட்டுறதுனால இப்படி இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இப்போ சிந்தட்டிக் ஆயில் போட்டிருக்கேன். அப்படிங்களா? ஆனால் இது ஸ்டாண்டில் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஆமாம், இது மேபி இது இருக்கும். சைடு ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா இருக்குதா? ஓ ஆமாம். சாய் பண்ண சாய் நீங்கள் செயின் கிளீன் லூப்லாம் பண்ணுறீங்களா? எவ்வளோ லூப் வாங்க. ஓகே, அதுக்கு எவ்வளோ சார்ஜ்? ஓகே, 2 சிந்தட்டிக் ஆயிலு. ஸோ 15W5040. ஸோ இது புதுசாக வந்திருக்கு போல். புதுசாக மாற்றியாச்சு கவாசாகி நிஞ்சாக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 989, கிட்டத்தட்ட 990, 2000 ஆல்மோஸ்ட். இப்போ மாற்றியாச்சு. செயின் லீவும் அடித்தாச்சு. இப்போ வண்டியோட பிக்கப்பு எப்படி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். செல் அட்வான்ஸ் பவர். வண்டி அங்கே கொண்டுமா
ஆ லூப் அடிச்சிருக்கீங்களா? லூபு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கேன். நல்லா பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னோட கவாசகி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாற்றினேன் சர்வீஸ் பண்ணி. அவன் உண்மையிலே டாப் அப் பண்ணானா இல்லை உண்மையிலே எல்லாம் மாற்றினான்னு தெரிய மாட்டேது. 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். ஆனால் அப்பயும் வந்து எடுக்கும் போது பிளாக்காக தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதான் சரி இவங்க கிட்ட வந்து ஷெல்லு இது சிந்தடிக் ஃபுல் சிந்தடிக் வாங்கினேன் 2000 ரூபாய். இப்போ தான் சேஞ்ச் பண்ணிங்களா? ஆனால் நான் சர்வீஸ் இப்போ தான். லூப் இங்கே மாற்றிங்க? லூப் வந்து தனியாக வாங்கினேன். எவ்வளோ இங்கே 200 தான். அப்புறம் வந்து இவங்க எனக்கு அடிச்சு கொடுத்தாங்க ஃபுல்லாகவே. ஆனால் இன்ஜின் ஆயிலும் லூப் அடிச்சிருக்கீங்க? ஆமாம். அது சார்ஜ் நீங்கள்? எனக்கு இது சார்ஜெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் செயின்னு புரியல. செயின் க்ளீன் பண்ணி தான் லூப் அடிச்சிங்க? நான் ஆல்ரெடி நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுனால. ஆனால் நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. அப்படிங்களா? ஆனால் நான் வந்து வீட்டில் பண்ணதுனால நான் டீசல் வச்சுட்டு ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணேன். அதனால் அந்த ப்ரெஷ் வச்சு டீசல் தான் இது பண்ணிப்பேன். ஓகே. ஓகே மாற்றியாச்சு. பக்காவாகுது வண்டி. ஓகே. ஷெல்லுக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி காமிச்சிருப்போம் உங்களுக்கு அந்த இது 2 இது 2 லிட்டர்ஸ் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். எதுக்கு மாற்றினேன்னா கம்மிங் ஃப்ரைடே Jan 24, 25, 26 ஒரு ஸ்மால் ட்ரிப்புக்கு வந்து வண்டி ரெடி பண்ணுறதுக்காக சரி இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ தான் சர்வீஸ் பண்ணேன் இந்த வண்டிக்கு. 1 மந்த்து கூட ஆகலை சர்வீஸ் பண்ணி. பட் ஒய் ஹேவ் பீன் சேஞ்ச் மீன்ஸ் அவங்க மாற்றின இன்ஜின் ஆயில் வந்து எனக்கு சரியாக படலை. எனக்கு சரியாக வந்து வண்டி ஓட்ட போது எனக்கு ஃபுல்லாக வந்து ஸ்மூத்னஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஷெல்லில் எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு பார்த்து இன்றைக்கி வந்து மாற்றிருக்கேன். ஸோ 2 சிந்தட்டிக் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் மாற்றிருக்கேன். அதேமாதிரி செயின் லூப்பும் அடித்தாச்சு. ஸோ வண்டியோட ஸ்மூத்னஸ் அந்த அதோட இது மட்டும் நான் எப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரைடில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி போகும்போது லெட்ஸ் சி எப்படி இப்போ ஷெல் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் எப்படி மாற்றிருக்காங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம் கவாஸ்கி நிஞ்சாவில். எடுத்து முடிச்சாச்சு. கிளம்ப வண்டி தான். பாய். ஓகே வண்டி புசு புசுன்னு போகுது. செம்மையாக இது. இந்த பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. புல்லிங் பவர் பக்காவாக இருக்குது. வாவ் நைஸ். செம்மையாக இருக்குது. ரோட்டு வரமாக ஓர இதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. யாருக்கும் புரிய மாட்டுது. ஓகே வண்டி டியூபு அடித்தாச்சு. சிந்தட்டிக் ஆயிலும் போட்டாச்சு. பவர் ஏற்றியாச்சு. ஆனால் வண்டி மட்டும் நிறுத்தக்கூடாது. அவரோட போல பார்த்துக்கணும். ஓட்டும் போது சவுண்டு வேற லெவல் ஃபீல் அழகாக பக்காவாக இருக்கு. வண்டி வந்து அப்படியே அடைப்பே இல்லாமல். ஆனால் இப்போ வண்டி பெட்ரோல் மட்டும் கேஸு செல்லு மட்டும் மாற்றிட்டு ஏன் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வண்டிக்கு இந்த பீஸ்ட் மோடுக்கு மாறும் பாருங்களேன். பீஸ்ட் மோடு தான் ஃபுல்லாகவே வண்டிக்கு. ஏன்னா நம்ம இந்த ரோட்டுக்கெலாம் வந்து ஸ்பீடே ஏற்றக்கூடாது.
பொறுமையாக போகணும். ஏன்னா நம்ம ஒழுங்காக போனதான் மற்றவங்களும் ஒழுங்காக போவாங்க. So they will also follow what we are doing.